ஓகே லெஃப்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டமிக் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலுமே லெஃப்ட் வென்ட்ரிகுலர் வெளியே போகிற பிளட் எப்படி இருக்கும்? சிஸ்டமே நமக்கு கம்மியாக தான் இருக்குது, எங்கள் கான்ட்ராக்ஷனே கம்மியாக தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் வந்து அழகாக வழியாக பாடி ஃபார் மெட்டீரியல் கம்மியாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி யூஸ்வலி ரெடியூஸ் கார்டியாக் அவுட்புட். If cardiac output is reduced, என்ன will reduce? Stroke volume will be reduced. Stroke volume is reduced, what will be observed in echo? Question mark. What will be observed in echo? Yes. Ejection fraction reduced ஆகுமா? Ejection fraction will be reduced. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, if the heart is undergoing systolic impedance or difficulty to contract அப்படின்னா that will be reduced ejection fraction. So எப்பவுமே side by side நீங்க இதை படிச்சுக்கலாம். இப்போ patient is coming with dilated cardiac myopathy, உங்களுக்கு 4 chambers dilated-ஆ இருக்கும். Of course 4 chambers dilated-ஆ இருக்கும்போது pressure and volume overload வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த பேஷண்ட்க்கு. அதே மாதிரி cardiac output is decreased, it is facing systolic impedance. அப்போ cardiac output is decreased, automatically நம்ம என்ன சொல்ல முடியும்? Ejection fraction reduced-ஆ இருக்கும். Okay, புரிஞ்சுதா? Now ejection fraction is reduced. BP எப்படி இருக்கும்? BP எப்படி இருக்கும்? Ejection fraction reduced ஆனா BP எப்படி இருக்கும்? BP will also be reduced. Okay, blood pressure will also be reduced. Okay, fine. So இதுதான் pathophysiology. Pathophysiology is nothing but due to dilatation there will be systolic impedance. Systolic impedance or you can call it as systolic dysfunction. Okay. Systolic dysfunction. If okay with systolic dysfunction, what will be reduced? Cardiac output will be reduced. Cardiac output will be reduced. Now what will happen? Stroke volume will be reduced and EF will be reduced. Okay, cardiac output ஒருத்தவங்களுக்கு வந்து டிக்ரீஸா இருக்கு, இது வரைக்கும் சொல்லுவாங்க. cardiac output is decreased, இது வரைக்கும் வச்சுக்கலாம். cardiac output is decreased. cardiac output decreasா இருக்குன்னா it will automatically come into congestive heart failure. இன்னொரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின் ஹார்ட் வந்து டைலேட்டடா இருக்கு. என்ன டைலேட்டடா இருக்கு? ஒன்லி லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட் இஸ் டைலேட்டடா. லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட் மட்டும் டைலேட்டடா இருக்குமா? டைலேட்டட் கார்டியக் மையோபதி எப்படி இருக்கும்? ஆல் ஃபோர் சேம்பர்ஸ் தான் டைலேட்டட். அப்போ லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட் டைலேட்டடா இருக்கும், ரைட் சைடு ஆஃப் தி ஹார்ட் டைலேட்டடா இருக்கும். போத் தி ஹார்ட்ஸ் ஆர் டைலேட்டட். ரைட் சைடு உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கு, லெஃப்ட் சைடு ஒரு கஷ்டமா இருக்கு, இந்த சைடு ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த சைடு ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி லீட் டு congestive heart failure. புரிஞ்சுதா? congestive heart failure எப்படி வந்து புரிஞ்சுதா? pathophysiology புரிஞ்சுதா இதோட? ஓகே ஃபைன். ஸோ pathophysiology புரிஞ்சிருச்சு. pathophysiology வச்சு சிம்டம்ஸ் நம்ம கெஸ் பண்ணுவோமா? வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆன் கிளினிக்கல் சயின்ஸ் வந்து நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு கெஸ் பண்ணுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வில் கம் இன்டு லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட். ஓகே, லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட்ல வென்ட்ரிகல் இருக்கு. வென்ட்ரிகல்குள்ள அதிக அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்துட்டே இருக்கு. அதனால சிஸ்டோலிக் கான்ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. குறிப்பிட்ட அமௌண்ட்டை வெளியே போகுது, மீதி ஸ்டேயிங் இன்சைட். ஒரு அளவுக்கு வரைக்கும் தானே லெஃப்ட் வென்ட்ரிகுலர் கேரி த பிளட். ஒரு அளவு தானே லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அந்த பிளட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியும். அளவுக்கு மீறி போச்சுன்னா லெஃப்ட் வென்ட்ரிகுலர் பிளட் எங்கே போகும்? பேக் ஃப்ளோ டு லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியம்க்கு பேக் ஃப்ளோ ஆகுது. அப்போ லெஃப்ட் ஏட்ரியம்லையும் வந்து வால்யூம் அண்ட் ப்ரெஷர் ஓவர்லோட் இருக்குமா? லெஃப்ட் ஏட்ரியம்லையும் வால்யூம் அண்ட் ப்ரெஷர் ஓவர்லோட் இருக்குன்னா லெஃப்ட் ஏட்ரியம் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? டைலட்டேஷன் அண்ட் ஹைப்பர்ட்ரோஃபிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் ஏட்ரியும் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பிளட் தானே பிடிச்சி வச்சுக்க முடியும். அதனால எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் பிடிச்சி வச்சுக்கோ அவ்வளோதான் பிடிச்சிக்க முடியும். அதை விட அதிகமாக இருக்குன்னா அது எங்கே போகும்? பல்மனரி வெயின்லேயே எங்கே போகும்? லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்குள்ளே போய் பிளட் சேர்ந்துச்சு. வாட் வில் ஹேப்பன்? லங்ஸ்குள்ளே போய் ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. என்ன வாட் இஸ் ரிசல்ட்?